ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மௌரிஹா கிரியேஷன்ஸ். எல்லோரும் கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கீங்களா? அதுக்காகத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு சூப்பரான டிப்ஸு. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விளக்கு புத்தம் புதுசு மாதிரி ஆகும். எனக்கு இப்படி இருந்த விளக்கு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மாறிச்சு. அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த விளக்கில் இருக்கிற திரியவெல்லாம் எடுத்துக்கணும். இப்படி எல்லா விளக்கோட திரியையும் ரிமூவ் பண்ணி நம்ம பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் எடுக்கிற திரியை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பக்கத்தில் இன்னொரு பிளேட் வச்சு அதில் இந்த க்ளீன் பண்ணுற விளக்கை வைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திரியவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு காட்டன் கிளாத் அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா விளக்கையும் தொடச்சி எடுக்கணும். ஒரு சில விளக்கு என்ன ஆகும்னா காற்றடிக்கிறதுனால அணைஞ்சு போயிடுது இல்லைங்களா? அப்போ எண்ணெயோடு இருக்கும். நம்ம அந்த எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விளக்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை அடுப்பில் ஹீட்டுக்கு வச்சு உள்ளே பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு ஷாம்பு அல்லது டிட்டர்ஜென்ட் பவுடர் அல்லது விம் ஜெல், இந்த 3ல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெமன் அல்லது வினிகர் இதில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3யும் ஆட் பண்ணிவிட்டு நான் லெமன் உள்ளே பிழிஞ்சு விட்டுருக்கிறதுனால அதோட தோலையும் உள்ளேயே ஆட் பண்ணிட்டேன். அடுத்து விளக்கு ஒன்று ஒன்றா உள்ளே போடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறக்கூடாது, தனித்தனியாக போடணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கரை இருக்கிற விளக்கையும் உள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறதுனால இந்த விளக்குகளையே வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. மண்பானை செய்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயன்பெறுறாங்க இந்த கார்த்திகை தீபத்தினால. ஸோ நாம் அவங்கக்கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் குறைவாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு விளக்கு வாங்கிக்கணும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே மேலே மிதந்துட்டுருக்கு, தெரியுது பார்த்திங்களா? எண்ணெய் பசை அந்த கலர் அப்படியே மாறிடுச்சு, உங்களுக்கு தெரியுது இதுலேயே. இப்போ நம்ம அதில் ஒரு விளக்கை எடுத்து பார்க்கலாம் க்ளீன் ஆகிடுச்சான்னு. நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இப்போ பார்க்கும்போதே தெரியுது இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பசையே கிடையாது. அந்த பிளாக் கலரில் இருக்கிறது மட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அது ரிமூவ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் எவ்வளோ அழுக்கு தெரியுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் அப்படியே நம்ம விளக்க விட்டுறக்கூடாது. அந்த சூடான தண்ணியில் இருக்கிற விளக்கை அப்படியே வெளியே எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் அதே விளக்கில் போய் ஒட்டிக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா நம்ம தண்ணி சூடாக இருக்கும்போதே மாற்றிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி நமக்கு எல்லா விளக்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை வாட்டர் டேப்பில் பிடிச்சி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிற விளக்கு நம்ம ஒரு ஸ்க்ரப் பேட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது இதுவும் சுத்தமாக போயிடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம 50% ஆஃபர்லையும், மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும், மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க். ப்ளஸ் நமக்கு ப்ளே ஸ்டோர்லையும் இதோட ஆப் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பை மோட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் 7 டேஸில் நமக்கு டெலிவரி ஆயிரும். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு 999 rupeesல 21 ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.